லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், எங்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன, தர்பூசணி சின்னத்தில் போட்டியிட உள்ளோம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ளது, முதல்வர் ரங்கசாமி ஐயா நல்ல ஆதரவை பெற்றுள்ளார், பல நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் என்றார். மேலும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றோம், எங்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது, புதுச்சேரியின் யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் ஆதரவு அவசியம் என்றும் தெரிவித்தார். அதேபோல் திமுக காங்கிரஸ் கூட்டணி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை, எங்கள் கட்சி தேர்தலை சந்திக்க முழுமையாக தயாராக உள்ளது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற எங்கள் கூட்டணி அரசு அமைந்தால் பாரத பிரதமரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டன் தெரிவித்தார். தர்பூசணி சின்னங்கிறது எங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு. ரெண்டு சீட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 2 சீட்டில் அந்த தர்பூசணி சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம். இப்போ பாண்டிச்சேரியில் எந்த மாதிரியான என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கு சார்? நல்ல வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அதான் ரங்கசாமி ஐயாக்குன்னு ஒரு ஓட்டு வாக்கு இருக்கு. என்ஆர் காங்கிரஸ் வந்து ரொம்ப பூர்வீகமான கட்சி, நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு லாயல்ட்டி இருக்குது மக்களுக்கு. அது போக பிஜேபி சொல்ல வேணாம். ஸோ உண்மையாக அவங்க வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 சீட்டு பிஜேபியே தனித்து ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணியிலே தான், பட் இங்கே பிஜேபியிலேயே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது போக இந்த வாட்டி வந்து நல்ல பிரகாசமாக இருக்குது. ஏன்னா யூனியன் டெரிட்டரிங்கிற போது புதுச்சேரிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் ரொம்ப தேவை. அது மக்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே காங்கிரஸ் திமுக கூட்டணி இது வரைக்குமே முடிவு ஆகலை. ஸோ அங்கே வந்து ரொம்ப கொலப்படியும் இழுபறியில் இருக்குது. ஸோ அங்கே இருக்க மக்கள் ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கூட்டணி வந்து எங்கள் கட்சி ப்ளஸ் அதிமுக, ஸோ எல்லாம் நாங்கள் ரெடி ஆகிட்டனால நம்ம நீண்ட காலமாக பாண்டிச்சேரியில் வந்துட்டு மாநில அந்தஸ்துகள் வேணுன்றாங்க. மாறி மாறி காங்கிரஸ் ஏற்கனவே என்டிஏ கூட்டணி, மீண்டும் இப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னும் போது வரக்கூடிய வெற்றி பெற்றா நம்ம மாநில அந்தஸ்துக்கு என்ன இது பண்ணுவோம்? இல்லை, கண்டிப்பாக அதுக்காக இந்த வாட்டி பிரைம் மினிஸ்டர்கிட்டயே இந்த ரிக்வெஸ்ட் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அது வரும்போது தான் அது எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு அது என்னங்கிறத நம்ம சேர்ந்து கலந்து ஆய்வு செஞ்சு அது நல்ல ஒரு தீர்ப்பாக வரும்ன்றதை